ஆண் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புவோருக்கென ராம்தேவின் நிறுவனம் பிரத்யேகமாக விற்பனை செய்து வரும் மருந்து குறித்து பிரச்சினை எழுப்பப்பட்டதால் ராஜ்யசபாவில் கடும் அமளி ஏற்பட்டது. வியாழனன்று ராஜ்யசபா கூடியதும் ஐக்கிய ஜனதா தள எம்பி தியாகி தனது கையில் ஒரு மருந்து பொட்டலத்தை காட்டியபடி அது குறித்து பிரச்சினை எழுப்பினார். யோகா குரு ராம்தேவ் நடத்தி வரும் திவ்யா பார்மசி நிறுவனத்தின் சார்பில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள புத்திரஜீவக் பீச் மருந்து பொட்டலம் அது. அத்துடன் அதை வாங்கியதற்கான ரசீதையும் காட்டி பேசிய தியாகி, ஆண் குழந்தை மட்டுமே விரும்புவோருக்காக இதுபோன்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது என்றும் இதை மோடி தலைமையிலான அரசு அனுமதிக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். கர்ப்பத்தில் குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் சோதனையே சட்டவிரோதம் என்று அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். ஆனால் இதை விற்பனைக்கு கொண்டு வந்தோர் மீதும் விற்பனை செய்வோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தியாகி வலியுறுத்தினார். சில எதிர்க்கட்சியினரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். இதனால் சபையில் அமளி ஏற்பட்டது. அப்போது எம்பி ஜெயா பச்சன் ஒரு பொட்டலத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவிடம் கொடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நட்டா, இது ஆயுஷ் துறையின் கீழ் வருவதாகவும் இப்பிரச்சனையை ஆராய்ந்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார். பாலின விகிதாச்சார பிரச்சனையில் அரசு தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அதனால் தான் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கல்வி தருவோம் என்ற கோஷத்தை பிரதமர் மோடி முன்வைத்துள்ளதாகவும் நட்டா கூறினார். ஆனாலும் தொடர்ந்து தன்னிடம் இருந்த பல மருந்து பொட்டலங்களை காட்டியபடி MP தியாகி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இதனால் சபையில் அமளி நிலவியது.